சாதாரணமா ஒரு நாள்ல ரயில்வே ஸ்டேஷன்ல பஸ் ஸ்டாண்ட்லன்னு காணவில்லை மிஸ்ஸிங் போஸ்டர்ஸ் எக்கச்சக்கமா பார்க்குறோம். ஆனால் அதில் இருக்கிறவங்க எல்லாம் திரும்ப கிடைச்சாங்களா, அப்படி கிடைக்கலன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. ரொம்ப மர்மமான முறையில் காணாமல் போய் பல வருஷம் ஆகி இன்னி வரைக்கும் திரும்ப கிடைக்காத 5 பேரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. சூசன் காணாம போனதே ஒரு குழப்பமான விஷயம் தான். பெரிய நியூஸ் பேப்பர்ல ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த சூசன் பல ரிப்போர்ட்டருங்க எழுதவே பயப்படுற விஷயத்த உயிருக்கு பயப்படாம தேடி தேடி எழுதுவாங்க. காணாம போறதுக்கு முன்னாடி கடைசியா நைட்டு மட்டும் ஒண்ணு கூடி பல பேரை கடத்தி கொலை பண்ற ஒரு கும்பலை பத்தி தான் சூசன் எழுதிட்டு இருந்தாங்க. அதை பற்றி எழுதக்கூடாதுன்னு ஃப்ரம் அட்ரஸே இல்லாமல் பல லெட்டருங்க சூசனை மிரட்டி வந்திருக்கு. காணாமல் போகிறதுக்கு 2 நாள் முன்னாடி சூசன் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட யாரோ முகம் தெரியாத ஆள் அவங்கள எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சூசனை காணோன்னு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வந்து சூசன் வீட்டை தேடி பார்த்தப்போ சூசனும் அவங்களோட கேலண்டரில் இருந்த ஜூலை மாதம் பேஜும் காணாமல் போயிருந்துச்சு. அவங்க அந்த ஜூலை மாதத்தில் எங்கே போகணுன்னு எழுதியிருந்தாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஹெதர் ஸ்டீக் ஒரு தடவை பீச்சில் அதிகமாக ஆளுங்க இல்லாமல் தனியாக இவங்க மட்டும் குளிச்சுன்னு இருந்ததாக தான் இந்த உலகத்துக்கு இவங்களை கடைசியாக தெரியும். அதுக்கப்புறம் டீக்கு காணாமல் போய் பல வருஷம் ஆகி இன்னி வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. சரி, ஒரு க்ளூவும் இல்லை, போலீஸ் இவங்க கேஸை க்ளோஸ் பண்ணிடலான்னு போனப்போ அவங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் தான் பயங்கரமாக இருந்துச்சு. ஹெதர் ஸ்டீக் தனியாக பீச்சில் குளிச்சிருந்ததை ஒளிஞ்சுன்னு ரொம்ப தூரத்துலேருந்து பைனாகுலர்ஸ் வச்சு ஒருத்தன் பார்த்துருந்துருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த பீச்சுக்கு பின்னாடி இருக்கிற காட்டுக்குள்ளேருந்து தாடி முடியெல்லாம் நிறைய வச்சுன்னு மனுஷன் மாதிரியும் இல்லாமல் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு வயசான ஆள் கையில் கன்னோட வந்து டீகை மிரட்டி காட்டுக்குள்ளே கூட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் டீகுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. போலீஸ் போய் அந்த காடு ஃபுல்லா தேடி பார்த்தப்போ கூட டீக் இருந்ததுக்கான தடயம் கூட இல்லை. வந்தது யாரு, கூட்டிட்டு போனது எங்கன்னு ஹெதர் ஸ்டீக கேட்டதான் தெரியும். ஆஷ்லின்ற பொண்ணுக்கு 16வது பர்த்டே அன்னைக்கு அவங்களோட ஃப்ரெண்டு லாரி அவங்க அப்பா அம்மாலாம் ஒன்னா சேர்ந்து கேக் வெட்ட போறதா ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்றதுக்கு ரெடியா இருந்தப்போ வீட்டில் எதிர்பாராத விதமா திடீர்னு தீ பிடிச்சி முழு வீடும் சாம்பல் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபயர் இன்ஜின் வந்து வீட்டில் இருந்த நெருப்பெல்லாம் அணைச்சிட்டப்போ ஒரே டெட் பாடி தான் கிடைச்சிருக்கு. அது ஆஷ்லியோட அம்மாது மட்டும்தான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான் ஆஷ்லியோட அம்மாவை சுட்டு கொன்னுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வேணும்னே தீ வச்சு பார்க்க ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்றதே தெரிய வந்துச்சு. ஆஷ்லியும் அவங்க ஃப்ரெண்டும் ரொம்ப நாளாக அவங்க அம்மாவை கொல்லணும்னு பிளான் பண்ணியிருந்ததும் தெரிய வந்திருக்கு. பல வருஷம் ஆகி இன்னி வரைக்கும் ஆஷ்லியும் அவங்க ஃப்ரெண்டும் எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. பிராண்டன் லாசன் ஆகஸ்ட் 9, 2013 தான் பிராண்டன் வீட்டை விட்டு போனாரு. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் திரும்ப வரவே இல்லை. எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியும் பிராண்டனுக்கு என்ன ஆச்சுன்றதை பற்றி யாராலையும் யோசிச்சே பார்க்க முடியல. ஆனால் பார்க்கக்கூடாத ஏதோ ஒரு விஷயத்த பிராண்டன் பார்த்துருக்காருன்றது மட்டும் தெரியுது. பிராண்டன் ஏதோ ஒரு வேலையா ரொம்ப தூரம் காரில் போகும்போது நடுராத்திரி வீடுங்களே இல்லாத ஒரு ரோட்டில் அவரோட கார் ரிப்பேர் ஆகி நின்றுட்டு இருக்கு. சுற்றி பார்த்ததுல மனுஷன் நடமாட்டமே இல்லாததுனால பிராண்டன் அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ட்ரக் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு அவரை வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லி கேட்டிருக்காரு. அவங்க அண்ணன் கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தப்போ பிராண்டனோட ரிப்பேர் ஆன கார் இருந்திருக்கு, பிராண்டன் இல்லை. அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு பிராண்டன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸோட எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி நான் பேயை பார்த்துட்டேன், வெள்ளையா ஒரு உருவம் என்னை துரத்தின்னு ஓடி வருது, நான் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது எங்கேயோ கீழே விழுந்து கால் கட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பிராண்டன் என்ன ஆனாரு, அவரை என்ன துரத்திட்டு வந்துச்சுன்றது யாருக்குமே தெரியல. பிராண்டனும் கிடைக்கல, அவரோட பாடியும் கிடைக்கல. நவம்பர் 1997ல் 5 மாச குழந்தையான சப்ரீனா ஐசன்பர்க் அவங்களோட தொட்டில்ல பட்டு தூங்கி இருந்திருக்காங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் வேற ரூம்ல தூங்கி இருந்திருக்காங்க. காலையில வந்து தொட்டில பார்த்தப்போ தொட்டில் காலியா இருந்திருக்கு, சப்ரீனாவை காணோம்.
வீட்டை சுத்தி பார்த்தப்போ எந்த கதவோ ஜன்னலோ உடையல, எந்த பூட்டும் உடையல, சப்ரீனா ஐசன்பர்க் அழல. சிசிடிவி கேமரால பார்த்தப்போ யாரும் உள்ளேயும் வரல, வெளியவும் போல. ஆனா 20 வருஷம் ஆகியும் இன்னி வரைக்கும் சப்ரீனாவை கடத்தினது யாருன்னு தெரியல. சப்ரீனாவும் திரும்பவும் கிடைக்கல. யாராவது காணாம போனா போலீஸ் கிட்ட சொல்லு. மறக்காம அழுத்திருங்க சப்ஸ்கிரைப், பக்கத்துல இருக்கிற பெல்லு. நாளைக்கு நான் உங்களை புது வீடியோல பார்க்குற வரைக்கும்